வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலிருந்தே தொடங்குகின்றது. இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய முயற்சியை நம்ம கட்டாயமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பலன் நிச்சயம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற பாடத்தில் ஆங்கிலேயர்களை பற்றி சொல்லப்பட்ட 10 விஷயங்களை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய அனுமதி பட்டயம் வழங்கிய நாள் எது அப்படிங்கிறதான் கொஸ்டின். இந்த கேள்விக்கான விடை கிபி 1600 டிசம்பர் 31. கொஸ்டின் நம்பர் 2. லண்டன் நிறுவன கம்பெனி ஒரு கவர்னர் மற்றும் எத்தனை இயக்குநர்களை கொண்டிருந்தது? லண்டன் நிறுவன கம்பெனியில் ஒரு கவர்னர் இருந்தார், அது போக எத்தனை இயக்குநர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 24 இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. லண்டன் நிறுவன கம்பெனியில் ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்கள் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆங்கிலேயர்களை பற்றிய நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 3. கிபி 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு வந்த ஆங்கிலேய ஆளுநர் யார்? கிபி 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு வந்த ஆங்கிலேய ஆளுநர் மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ். இவர் சூரத் நகரில் ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுமதி வழங்க கோரி ஜஹாங்கீர் அவைக்கு வந்தார். ஓகேவா? சூரத் நகரில் ஒரு வணிக மையத்தை அமைக்கணும் அப்படின்னு அனுமதிக்காக தான் ஜஹாங்கீர் அவைக்கு அவர் வந்தார். கொஸ்டின் நம்பர் 4. முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் அவர்கள் சூரத் நகரில் வணிக மையத்தை அமைக்க அனுமதி வழங்கினாரா? அவர் கேட்டு வந்ததுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா போர்த்துகீசியர்களுடைய தலையீட்டின் காரணமாக அனுமதி வழங்கவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன் அப்படின்னா போர்த்துகீசியர்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னனால, அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே அப்போ ஜஹாங்கீர் இருந்தனால அவங்களால கொடுக்க முடியலை. கொஸ்டின் நம்பர் 5. போர்த்துகீசிய கடற்படையை தோற்கடித்த ஆங்கிலேய தளபதி யார்? போர்த்துகீசிய கடற்படையை தோற்கடித்த ஆங்கிலேய தளபதி யார்? தளபதி தாமஸ் பெஸ்ட். தளபதி தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் தான் போர்த்துகீசியர்களை வீழ்த்தினாங்க. போர்த்துகீசியர்களை ஆங்கிலேயர்கள் வீழ்த்திய பிறகு ஜஹாங்கீர் அவைக்கு மறுபடியும் பெர்மிஷன் கேட்பாங்க வணிக மையத்தை அமைக்கிறதுக்காக. அவர் அதுக்கப்புறமா கொடுத்துருவார். ஏன்னா போர்த்துகீசியர்களை வீழ்த்திட்டாங்க. போர்த்துகீசியர்கள் ஜஹாங்கீருக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க தோக்கடிச்சிட்டாங்க இல்லையா ஆங்கிலேயர்கள், அதனால் இவர் அனுமதி வழங்கிட்டார். கொஸ்டின் நம்பர் 6. ஆங்கிலேய வர்த்தக மையத்தை அமைக்க பேரரசர் ஜஹாங்கீர் எப்பொழுது அனுமதி வழங்கினார்? கிபி 1613 சூரத்தில் வணிக மையத்தை அமைத்துக் கொள்வதற்காக பேரரசர் ஜஹாங்கீர் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அனுமதி வழங்கினார் அப்படிங்கிறது வரலாறு. போர்த்துகீசியர்களை ஆங்கிலேயர்கள் போரில் வென்றதால் முகலாய பேரரசர்களுடைய அவையில் அவங்களுடைய செல்வாக்கு உயர்ந்தது. கொஸ்டின் நம்பர் 7. கிபி 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர் யார்? சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் தான் இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸால் ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். யார் அப்படின்னா சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர். இவர் 3 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி இருந்தார். 3 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி ஜஹாங்கீர்கிட்ட இங்கே வணிக மையங்கள் அமைக்கிறதுக்கான அனுமதியை வாங்கிக்கிட்டார். இந்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வணிக மையங்களை அமைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச். இந்த இடங்கள் எல்லாம் சர் தாமஸ் ரோ வணிக மையங்களை அமைப்பதற்காக ஜஹாங்கீர் அவர்களிடமிருந்து அனுமதியை வேண்டினார், அனுமதியை பெற்றார். 3 வருடங்கள் இந்தியாவில் தங்கியிருந்தார். கொஸ்டின் நம்பர் 9. ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? ஆங்கிலேயர்கள் தங்களுடைய முதலில் நிறுவிய வணிக மையம் எங்கன்னு பாருங்க, வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்திருக்கிற மசூலிப்பட்டினத்தில் தான். எந்த வருஷம் அப்படின்னா 1611வது வருடத்தில் ஆங்கிலேயர்கள் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள மசூலிப்பட்டினத்தில் தங்களது வணிக மையத்தை நிறுவினர். இந்த மசூலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்ட வணிக மையம்தான் ஆங்கிலேயர்கள் முதலாக நிறுவிய வணிக மையம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 10. சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்ற ஆங்கிலேயர் யார்? பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் 1639 சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆங்கிலேயர்களை பற்றிய இன்னும் கொஞ்சம் செய்திகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.